அந்த காருக்குள்ள வச்சு அந்த லைட் பண்றதை எப்போ சார் நீங்க யோசிச்சீங்க? அது வந்து எனக்கு நடக்கல. கைஸ் சீன் தெரியுதா உங்களுக்கு? சீன் தெரிஞ்சா சத்தம் போடுங்க ப்ளீஸ். இவங்க வந்து ப்ளீஸ் சார். அது எப்படியோ யோசிச்சிட்டேன். அதாவது இதுக்கு வச்சுட்டு சார் சச் a wonderful scene சார். சச் a wonderful scene சார். தேங்க்யூ தேவ். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. எங்க போனாலும் திவ்ய பாரதியை பத்தி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபர்ஸ்ட் காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃப்ளைட்டில் உட்காந்து நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃப்ளைட்டில் இருந்தோம். அப்போ வந்து இவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். இவர் வந்து அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். அப்போ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துகிட்டு வந்துட்டு, ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா. அப்போ நான் ஃப்ளைட்டில் போகல சொன்னேன், தம்பி இப்போ ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம். அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான் ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படிதான் திவ்ய பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தெய்வ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவார். அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான். இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால் இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன். அங்கே போனப்போ யாருமே தெரியாது, நான் சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தப்போ பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லாக யங்ஸ்டராக உட்காந்துருந்தாங்க. சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததாக இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடிச்சு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீமில் மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரி ஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்தில் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நடித்த நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க ப்ரோ. இல்லை, ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமா சொல்லிடுவாங்க, இப்பவே தெரிஞ்சிருக்கு யாருன்ட்டு. அந்த பேப்பான் பாத்தீங்களா அந்த மியூசிக், அதுல மட்டும் தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துட்டேன் நான். அவர்னால எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ இல்லை அப்படின்னாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து நிக்கி பிரதர் வந்து இல்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்ப நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. நம்ம யோகி பாபு சார் இருக்காரு, சந்தனம் சார் இருந்தார் ஒரு காலத்துல. அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்துல அவருக்கான ஒரு இடத்த வந்து இதுல பிடிச்சி பாருன்னு எனக்கு தோணுது. நான் அந்த அளவுக்கு எஸ் பெர்ஃபார்ம். நான் டப்பிங்ல 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா ஒர்க்கா இருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்புல பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இது பெரிய படமா இருக்கும்.